இப்போ 2024 இந்த 2024லேருந்து அப்படியே ஒரு 100 வருஷம் பேக்கில் போனால் 1924 அந்த டைமில் தீண்டாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப மோசமாக நம்ம இந்தியாவில் இருந்துச்சுங்க. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்காக. அதாவது இப்போ நம்ம கேரளா அப்படிங்கிற ஒரு மாநிலம் இருக்குல்ல, இந்த மாநிலம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி திருவிதாங்கூர் சமஸ்தானமாக இருந்துச்சு. திருவிதாங்கூர் சமஸ்தானம் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் கீழே இருக்காங்க, ஆனால் அது ஒரு மன்னராட்சியா இருக்குது. இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் வைக்கோம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. இந்த ஊரில் மகாதேவ் கோவில் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது. ஆக்சுவலாக அந்த டைமில் நமக்கே தெரியும் ஜாதி அப்படிங்கிறது உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி அப்படிங்கிறது இருக்கும். அந்த உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி எந்த அளவுக்கு தீண்டாமை பண்ணியிருந்தாங்கன்னா, உயர்ந்த ஜாதி மக்கள் மட்டும்தான் கோயிலுக்கு நுழையணும், தாழ்ந்த ஜாதி மக்கள்லாம் கோயிலுக்கு நுழையக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த இதில் தாழ்ந்த ஜாதி மக்கள் எலவா பீப்புள், எலவா சமூகத்தை சார்ந்தவங்க, அந்த எலவா சமூகத்தை சார்ந்த மக்கள் வந்து கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது மட்டும் இல்லை, அந்த கோயில் சுற்றி உள்ள சாலைகளில் கூட நுழையக்கூடாது. எப்படி அந்த கோயிலை சுற்றி உள்ள சாலைகளில் தாழ்த்தப்பட்டவர்கள் போனால் அந்த கோயில் தீட்டாயிருமா. ஸோ இதை எடுத்து 1917 மக்கள் வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இப்படி எங்களை நுழையக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு 1924 அப்போ தான் ஒரு ஸ்பீட் பிடிக்குது இந்த போராட்டம். அந்த எலவா மக்களோட காங்கிரஸ் கட்சியின் தலைவர் தான் KTK மாதவன். அவரு அதுக்கப்புறம் வேறு யாரு கேலப்பன், கேசவன், இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த டைமில் தாழ்த்தப்பட்ட மக்கள் நாங்கள் கோயிலில் நுழையவேண்டா, உங்களால் என்னடா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு போராட்டம் ஆரம்பிச்சாங்க. என்னதான் போராட்டம் ஆரம்பிச்சாலும் அந்த டைமில் இருக்க திருவிதாங்கூர் சமஸ்தானம் போலீஸ் இருக்குல்ல, இந்த எல்லா காங்கிரஸ் தலைவர் அந்த டைமில் யார் யார் இந்த கோயில் நுழைவதற்காக போராடினாங்க எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சாங்க. அதுக்கப்புறம் தலைமை தாங்கிறதுக்கு யாரும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம பெரியாருக்கு ஒரு அழைப்பு வருது, இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு வாங்க, நீங்கள் போராட்டத்தை நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி, தலைமை தாங்க அப்படிங்கிற மாதிரி வருது. இதை சொன்னோன்னே நம்ம தலைவர் பெரியாரும் சரி உடனே அங்கே வைக்கமுக்கு போகிறாரு, போராட்டத்தை மாசா நடத்துகிறாரு. மாசா நடத்தி நாங்கள் நுழைவோண்டா கோயிலில், உங்களால் என்னடா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கோயிலையும் நுழையிறாரு. நுழைஞ்சி வெற்றியும் பெறாரு. ஸோ இந்த ரீசனால் அங்கே இருக்கிற கேரளா மக்கள் எல்லாருமே நம்ம பெரியாருக்கு சேர்ந்து வைக்கமில் போய் ஜெயிச்சனால அவளுக்கு ஒரு வைக்கம் வீரன்னே பேர் இருக்கிறாங்க. வெயிட் இந்த மாதிரி பெரியார் வந்து தீண்டாமைக்கு எதிராக போராடின ஒரு விஷயத்தில் இது ஒன்று தான். இந்த மாதிரி பல போராட்டங்களை பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி போராட்டம் பண்ணி வெற்றி பெற்றனால கேரள அரசு சுதந்திரத்துக்கு அப்புறம் 1994 அவருக்காக வைக்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு சிலையை நிறுவனாங்க, ஒரு நினைவு இடமும் கட்டியிருந்தாங்க. ஆனால் அந்த நினைவு இடம் வந்து இப்போ ரொம்ப கொஞ்சம் பழுதாயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம தமிழ்நாடு அரசு இப்போ அவருக்காக வந்து 8.5 கோடி செலவில் வந்து அழகாக ஒரு நூலகம், அதுக்கப்புறம் குழந்தைங்க வந்து விளையாடுற மாதிரி ஒரு பார்க்லாம் வச்சு அழகான ஒரு நினைவிடத்தை அந்த கேரளாவில் வைக்கம் பிளேஸ்லேயே கட்டியிருக்காங்க. அதை நாளைக்கு டேட்டான டிசம்பர் 12, 2024 திறந்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கஷ்டப்பட்டு தாங்க நம்ம இந்த சுதந்திரத்தையே அடைஞ்சிருக்கோம். ஸோ அதனால் இனிமேல் நீங்கள் எப்பயாச்சும் ஃப்ரீ டைம் கிடைச்சா நம்ம எப்படியெல்லாம் சுதந்திரம் வாங்குறதுக்காக போராடணும் அப்படிங்கிறது ஃப்ரீ டைம்லாம் நீங்கள் படிச்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேணால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அன்டில் தென் டாடா பாய், ஸ்டே பேக்.